dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. ஐந்து மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது. களுத்துறை, ரத்னபுரி, கேகாலை, கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்யுமானால் மண் சரிவு, மண்மேடுகள் இடிந்து விழுதல் மற்றும் கற்பாறைகள் உருண்டு விழுதல் போன்ற அச்சுறுத்தல்கள் உள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் கொத்மலை, அம்பகமுவ மற்றும் கொரளை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் கண்டி மாவட்டத்தில் அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் மண் சரிவு மற்றும் மண்மேடுகள் இடிந்து விழும் அபாயம் காணப்படுகின்றது. கேகாலை மாவட்டத்தில் கேகாலை, திருநேகல, யட்டியாந்தோட்டை, புலத்கோஹுபிட்டிய, தெஹியோவிட்டு மற்றும் ருவன்வெல்லி செயலாளர் பிரிவுகளிலும் அந்த எச்சரிக்கை காணப்படுவதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. களுத்துறை மாவட்டத்தில் அகலவத்தை, மதுகம, பாலிந்துனுவர, வலலாவிட்ட, புலசிங்கள மற்றும் ஹொரணை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இந்த அபாய எச்சரிக்கை அமுலில் உள்ளது. அத்துடன் மலையகத்தில் பல நீர்த்தகங்கள் இவ்வாறே காட்சியளித்தன. தென்மேல் பருவப்பெயர்ச்சி காரணமாக நாளைய தினமும் நாட்டின் பல பிரதேசங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மன்னாரிலிருந்து கொழும்பு மற்றும் காலியோடான பொத்துவில் வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் மணிக்கு 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் காற்று வீசலாம் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த கடற்பிரதேசத்தில் கடல் சீற்றம் காணப்படும் என்பதால் மீனவர்களை அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் சீரற்ற காலநிலை காரணமாக இறக்குவானை ரஜவத பிரதேசத்தில் மாணிக்கக்கல் சுரங்கம் ஒன்று இடிந்து வீழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இறக்குவானை ரஜவத்த பகுதியில் வசித்த 38 வயதான ஒருவர் இந்த விபத்தில் சிக்கியுள்ளார். அவரது சடலம் தற்போது இறக்குவானை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது.